அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த அடுத்த 3 மாத காலங்களில் உங்களுடைய விதி மாறும் நேரமாக அமைகிறது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 3 மாத காலங்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் குரு பார்வையால் வலுப்படுதுங்க. திரிகோண ஸ்தானங்கள் வலிமையாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் லாபகரமாக இருக்குங்க. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாகும். அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்தோடு செய்யும் ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க. குறிப்பாக உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தேவையில்லாமல் பிறர் விஷயங்கள்ல தலையிட்டு பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 மாதத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.